நமஸ்காரம். யோகத்தில் அது எந்த யோகமாக இருந்தாலும் அடிப்படையாக அதனுடைய சூட்சமமான ரகசியத்தை ஒரு இதில் ஒளிச்சு வச்சுருப்பாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி நமஸ்காரம் உட்காருங்க, அந்த தத்துவம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். நம்ம செய்யக்கூடிய சித்த வித்தை இல்லை பிராணாயாமம் இல்லை சொல்லக்கூடிய வாசி யோகம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அது அதனுடைய அந்த மூல உட்பொருள் ஒரு சூட்சமமாக ஒரு இதில் மறைச்சி வச்சிருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, அது எதில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியாததுனால அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று தெரியலை, இன்னொன்று கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிச்சிட்டா, அது தெரிஞ்சிட்டா பல நாட்களோ பல வாரங்களோ பல மாதங்களோ பல ஆண்டுகளோ யோகத்துக்கு தேவையில்லை. அதுதான் அதனுடைய ரகசியம். அதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை கண்டுபிடிச்சது தான் சாமி சித்த வித்தைன்னு கொண்டு வந்தார். ஆனால் சித்த வித்தைன்னு கொண்டு வந்தார், முழுவதுமாக வெளிப்படையாக அதை நமக்கு அப்படி புட்டு வச்சார்னா வச்சிருக்கார், வைக்காமல் இல்லை. உனக்குள்ளே இருக்கக்கூடிய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரகாசம், எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுன்றார், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரகாசம்ன்றார், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பிரகாசம். அந்த பிரகாசம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சித்த வேதத்தில் 5வது அத்தியாயத்தில் ஒரு விளக்கு ஏற்றோம், ஒரு கண்ணாடி குடுவையால் அதை அடைக்கிறோம். அப்போ அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. கண்ணாடி குடுவைக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு சிஷ்யர் சொல்கிறாரு, முதல்ல ஆகாசம் இருக்குன்றார். அதாவது சுற்றுப்புற வெளி உள்ளே இருக்குது, இந்த ரவுண்டு. அப்புறம் ஆக்சிஜன், காற்று. இது ரெண்டும் இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்றார். இது ரெண்டும் இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்றார். சரவணன் தலையில் தட்டிட்டு வாங்க. இது ரெண்டும் இருக்கிறதுனால நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் சாமி, அந்த கண்ணாடி குடுவையை மேலே ஒரு மூடி போட்டு அடைச்சிருன்றார். மேலே ஒரு மூடி போட்டு அடைச்சிருன்றார். அடைச்சா என்ன ஆகுன்றாரு? அணைஞ்சு போகுன்றார். ஏன்னு கேட்குறார். நம்ம எல்லாரும் அப்படி தானே சிந்திச்சோம். சாமியினுடைய சிந்தனையை பாருங்கள் எப்படின்னு. அதுதான் அவருடைய சிந்தனை. பாருங்கள், அந்த விளக்கு குடுவை மேலே மூடி போட்டு மூடியாச்சு. நீங்கள் உடனே சொல்கிறீங்க ஆக்சிஜன் கட் ஆகிடுச்சு, அதனால் அந்த தீபம் அணைஞ்சு போச்சு, நெருப்பு அணைஞ்சு போச்சுன்றீங்க. சரியா? இப்போ சாமி என்ன சொல்கிறாரு, சரி மூடிட்ட, அது அணைஞ்சு போச்சு, இப்போ அந்த மூடியை எடுத்தேன்னு அதுக்குள்ளேருந்து என்ன வருதுன்றார். அப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு. இப்போ தானே இல்லைன்னீங்க, இப்போ தானே இல்லைன்னீங்க, ஆனால் அந்த மூடியை எடுத்தால் அது வருதே. அப்போ எதனால் அந்த தீபம் அணைஞ்சது? எதனால் அந்த தீபம் அணைஞ்சது? சூட்சமாக ஒரு விளக்குக்குள்ளே
நமக்குள்ளே இயற்கையாக இருக்கக்கூடிய பிரகாசம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறாரு, ஒரு சூட்சமம் சொல்கிறாரு. எதனால் அந்த தீபம் அணைஞ்சது? எதனால் அணைஞ்சது? தடை கரெக்டு. தடை என்பது சரி. ஆனால் எதற்கு தடையாக இருந்தது? அதை எப்படி சொல்கிறது? நீங்கள் சொன்ன பதில் கரெக்ட். வாயுனுடைய சஞ்சாரத்திற்கு தடையாக ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம். அதை சாமி எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பிரகாசமானது நீடித்து இருப்பதற்கு, அதாவது இது ரொம்ப நாளைக்கு இருக்கணும், இந்த பிரகாசத்திலேயே நீ இருக்கணும் அப்படின்னா சாமி சொல்கிறாரு, வாயு கதாகதித்து கொண்டே இருந்தால்தான் இந்த பிரகாசம் இருக்குன்றார். என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமா? மேலும் கீழுமா கதாகதித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறார். அப்பொழுது இந்த தீபம் இருக்கும், தீபத்தினுடைய பிரகாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அம்மா சொன்ன மாதிரி தடை ஏற்பட்டது, மேலே மூடியை போட்டு மூடணும். அந்த தடை எதுக்கு உண்டானது? வாயுவுக்கு உண்டானது. எதுக்கு? கதாகதிக்க முடியாமல் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பிரகாசம் என்ன ஆகிடுது? சனப்பொழுதில், நொடி பொழுதில் அணைஞ்சிருதுன்றார். இப்படியாக உனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் ஒரு மூடியால் மூடி இருக்குன்றார். ஒரு இப்போ கண்ணாடி குடுவைக்கு ஏதோ ஒரு மூடி, அது ஏதோ ஒரு தட்டோ ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். நமக்குள்ளே இருக்க பிரகாசம் இப்படியாக ஒரு மூடியால் மூடப்பட்டு இருக்கின்றார். எந்த மூடியால்? வேற இன்னொன்று கரெக்ட். அதுக்கு இன்னொரு அகங்காரம், நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் என்கிற மூடியால் அந்த கண்ணாடி குடுவையானது மூடப்பட்டு இருக்கிறதுன்றார். இடம் கிடைக்கும், மூடப்பட்டிருக்கின்றார். இப்போ நீ செய்ய வேண்டியது அந்த நான் என்று சொல்லக்கூடிய மூடியை அகற்ற வேண்டும். அப்போ இந்த நான் என்று சொல்லக்கூடிய மூடியை அகற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் மரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரி, அப்படித்தான் இருக்கிறீங்களே. அதுக்கு வழி கதாகதம் தான். அதாவது பண்ணிட்டே இருக்கும், மனம் தானாவே புறமதிக்கு போயிடுதுன்னா அந்த அகங்காரம் போயிடும். மனசு சலனம் இல்லாமல் இருக்கும். மனசு இருந்தால் நான் என்கிற அகங்காரம் போயிடும். ஜாக்கிரதையில் இருக்கணும். கரெக்டான வார்த்தை. அது சாமி சொல்லிட்டாரே, இருக்குன்ட்டாரே. இப்போ அவருடைய வார்த்தையை நம்ம நம்பாமல் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாரு? அந்த நான் என்று சொல்லக்கூடிய மூடியை நீ அகற்ற வேண்டும் என்றால் முதலாவதாக நீ ஜீவசக்தியான வாயுவின் சூட்சமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றார். எங்கே கொண்டு வந்து வைக்கிறார் தெரியுமா? அதெல்லாம் சரி, அதெல்லாம் மூடுனா விளக்கு அணைஞ்சு போக எல்லாம் சரி. ஆனால் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது பார்த்தியா? நீ மூடி எடுத்ததுக்கப்புறம் புகை மாதிரி கிளம்பி வருது, ஒரு காற்று வருது, ஒரு வாயு வருது, அதெல்லாம் இருக்க போய் தானே வருது. அப்போ அதனுடைய சூட்சமத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது மேலே மூடப்படக்கூடிய அந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்கார மூடி என்ன செய்யாது? தானாக கலண்டு விடும், ஒதுங்கிவிடும், மாறிவிடும். அப்போ அந்த சூட்சமத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? கொடைக்கானல் போகணும்.
அது எங்க இருந்து புறப்படுதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து புறப்படுதுன்னு தெரிஞ்சா அடுத்த வேலையில நேரத்துல இருந்து நம்ம கவனம் கொண்டு அதில் தான் தெரியும். அதை கிளம்ப விடக்கூடாது. ஐயா நடுவுக்கு வந்துட்டார். இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் நடுவுக்கு வந்துட்டீங்க. இன்னொரு ஸ்டெப்பு பிராணனுக்கு போயிடணும். இது ஜீவசக்தியாக வாயு தானே. இப்போ இதில் இருக்கிறதுனால தான் அதை நான் வேலை செய்யுது. அடுத்த மேலே நீங்கள் சொன்ன மேலே போயிட்டோம்னா அது ஜீவனா மட்டும்தானே இருக்கும், பிராணனா மட்டும்தான் இருக்கும். அப்போ அங்கேயே நினச்சி நின்னா இது வராது. கரெக்டு. இப்போ நீங்கள் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த சீரணகதி மாறணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். 10 நாள் கிளாஸுக்குள்ளே வராதிங்க. இப்போ என்ன தியானம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? மூச்சு பயிற்சி, சதா பிராணாயாமம், சித்த வித்தை, வாசியோகம், இப்படி டக்கு டக்குன்னு சொல்லிடுறோம். சரியா? பாருங்கள், சாமி ஒரே வித்தைன்ட்டார். ஒரே வித்தை. நம்ம மார்க்கத்தில் நம்ம வித்தையில் படிநிலைகள் கிடையவே கிடையாது. ஆனால் படிநிலைகள் உள்ளே வச்சுருக்கார். வெளியில் சொல்லலை, உள்ளே வைக்கிறார். வெளியில் சொல்லலை, இத்தனை ஸ்டெப்பு நீ தாண்டி வரணும், இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஆனால் படிநிலைகள் உள்ளே வைக்கிறார். எங்கேருந்து வைக்கிறாரு? அது நீங்கள் நடுவுலேயே நிற்கிறீங்க. நான் சொல்ல இன்னும் ஒன்று மேலே இருக்குது. புருவமத்தின் தான் ஐயாவும் சொல்கிறார். பிரம்மரந்திரம், உச்சி, ஆகாசம். ஆகாசம். உங்களுடைய தியான நிலை எப்படி தெரியுமா மாறணுன்றாரு. அவர் மேலேருந்து வர்றாரு, இங்கேருந்து வரும்போது மட்டும். ஆனால் திரும்ப நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது ரிவர்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சதாசிவ நிலை, சதாசிவ நிலை. அது ஆகாச ரூபம்ன்றார். என்ன ரூபம்? ஆகாச ரூபம். அதனுடைய மாற்றம் சிவரூபம்ன்றார். அது ஜீவன். அது ஜீவன். அதுதான் இப்போ நீங்கள் இங்கே காட்டிகிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருந்து இங்கே ஜீவன். ஆமாம். சதாசிவரூபம், சிவரூபம். அடுத்து இங்கேருந்து சலித்தது ருத்ர ரூபம்ன்றார். என்ன ரூபம்? ருத்ர ரூபம் அப்படின்றார். இந்த சதாசிவனாக இருக்கக்கூடிய ரூபமற்ற தன்மையிலிருந்து சலித்து வந்தது சிவரூபமாகிய சக்தியாகிய வாயு. அது ஜீவன். இந்த ஜீவனிலிருந்து சலித்து உருவாக்கப்பட்டதுன்றது, ஏற்படுத்தப்பட்டது, தூண்டப்பட்டதுன்றது அக்கினி, ருத்துனர் சொல்லி. அப்போ ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது? அக்னி இருக்குது, நெருப்பு இருக்குது, அந்த தணல் உள்ளே இருக்குது. அப்போ ஊதி ஏற்படுத்தப்பட்டது ருத்ரன் அப்படின்றார். அடுத்து அதை அதிகப்படுத்தி மேலே நோக்கி மேலே போவோம். கீழே வருவோம், கீழே வந்துட்டு மேலே போவோம். விஷ்ணு. அந்த அக்கினி பிரகாசம்ன்றோம்ல, அந்த பிரகாசத்திற்கு ஆட்பட்டு திரவமாகி சலித்து வெளியே வருவது மனமாகிய விஷ்ணுன்றார். அதனுடைய செயல்பாடாகும் அகங்காரமாகும் சக்தி பிரம்மான் என்றார். சரியா? இப்போ தியானத்து நம்ம சித்த வித்தையில் தியானத்திற்கு படிநிலைகள் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே வந்தாரா, திரும்ப இப்போ இங்கேருந்து மேலே போகிறார். இப்போ படிநிலைகள் உண்டாகுது. அங்கேருந்து இல்லை, ஆனால் இங்கேருந்து இருக்குது. பிரம்ம தியானம். பிரம்ம தியானம்னா அகங்காரத்தை ஒடுக்குவது. எதோட? மனதோட. அகங்காரத்தை மனதோட ஒடுக்குவது. அது விஷ்ணுவில் அடக்கம். மனம் விஷ்ணுவில் அடக்கம். இப்போ மனதை ருத்ரனோட சேர்ப்பது.
நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தோம்னா மனசை எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுன்னு பார்த்தோம், ஜீவனில் சேர்க்குறத பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இங்கே சாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அக்கினி நேத்திரமாகிய சுழுமுனையில் வைத்து ராகாத்வேஷங்களை எரித்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ராகாத்வேஷத்தினுடைய ஃப்ரேமாக என்ன இருக்குது? மனசு தான் இருக்குது. அதுதானே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிது. அப்போ இதை தான் கொண்டு போய் என்ன சொல்கிறாரு? எரிக்கணும்ன்றார். எங்கே வச்சு? ருத்ரனில் வச்சு, அக்னி நேத்திரத்தில் வச்சு எரிக்கணும்னு சொல்கிறார். ஒன்று அகங்காரம் விஷ்ணுவில் போய் ஒடுங்குது, விஷ்ணு ருத்ரனில் போய் ஒடுங்குது. இப்போ ருத்ரன் சிவனில் ஐக்கியமாகும். இந்த ருத்ரன் சிவனில் ஐக்கியமாகும் பொழுது தான் உங்களுக்கு என்ன மாறுது? சூடு தனியும். என்ன தனியும்? சூடு தனியும். இந்த ருத்ரன் ஜீவனில் போய் ஒடுங்கலை, அடங்கலைன்னா சூடு தனியாக. ஒரே உடம்பு எரிச்சலாக இருக்குது, ஒரே சூடாக இருக்குது, கதன்னு கொதிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்னென்னா, நீங்கள் அக்னி நேத்திரத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்க, ருத்ரனை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்க. ஏன்னா அதை அவர் சொல்லி 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 நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டிங்க. ஆனால் அதை எதுக்கு பிடிச்சோம் அப்படின்னம்னா, சிவனோடு ஜீவனோடு சேர்ப்பதற்காக. ஏன்னா இப்போ இந்த அக்னிக்குள்ள வெறும் ருத்ரன் மட்டும் கிடையாது, விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார். 3 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றலாக இருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து சிவன் என்று சொல்லக்கூடிய ஜீவனோடு சேரணும். சேர்ந்தா வெப்பம் தணிந்து இந்த லிங்கம் வச்சு கோயிலில் மேலே சட்டி வச்சு தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. வருதில்ல? அந்த மாற்றம் நமக்கு தெரியும். அந்த சட்டியிலேருந்து தண்ணி லிங்கத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சூடு இறங்காது. ஏன்னா அது லிங்க ரூபமாக இருந்துக்கிட்டே இருக்கு. எது? அக்னி நேத்திரம் லிங்க ரூபமாக இருந்துக்கிட்டே இருக்கு. இவங்க 3 பேரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் ஜீவன்கிட்ட சிவன்கிட்ட சேர்க்கணும். சேர்த்தா குளிர்ச்சி ஆகிடும். அதை வெளியில் ஒரு பாவனையாக, ஒரு செயல்பாடாக, ஒரு காட்சி பொருளாக வச்சு காட்டிடுறோம். இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை அங்கே சில்லுன்னு ஆகிடும். அதுதான் என்னது? கைலாசம். சில்லுன்னு இருக்கா? குளிர்ச்சியாக இருக்கா? மத்திய கைலாசம்னு சொல்கிறாங்கல்ல, உட்காருங்கம்மா. மத்திய கைலாசம் அதுதான். ஆமாம், ஃப்ரீஸ் ஆகிறது மத்திய கைலாசம் இல்லை? அங்கே பனிலே லிங்கம் இருக்குல்ல, இங்கே விந்துலே இருக்கும். எதில் இருக்கும்? விந்து சக்தியிலே அது லிங்கமாக மாறி, அந்த உருவமாக மாறி நிற்கும். தகன்னு தகுச்சு அப்படி நிற்கும். பரவும் அது நடக்குது. அது நடக்கும். அது ஒரு சில நேரத்தில் நம்ம அந்த இதில் நடந்தது. ஆமாம், அங்கே போக வேண்டாம் நம்ம. ஆமாம், அதுதான் இல்லை மத்திய கைலாஸ். சரியா? இப்போ அங்கே சிவனோட சேர்ந்தாச்சு. இப்போ இது 4ம் சேர்ந்து எங்கே போகணும்? சதாசிவம். தியானத்திலே ரொம்ப சிறந்த தியானம் எது? சதாசிவ தியானம். அங்கே இருக்குது. சதா சர்வகாலமும் ஜீவனில் நிலைத்திருப்பவனுக்கு எவ்வித இடையூறுகளோ தடைகளோ எதிரிகளோ நெருங்க மாட்டார்னு சாமி சொல்கிறார். சதா சர்வகாலமும், அதுக்குனால தான் சதாசிவம்னு பேர் இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இப்போ பிரம்ம தியானம், விஷ்ணு தியானம், ருத்ர தியானம், சிவ தியானம் வரையும் போகிறோம். சதாசிவத்துக்கு போகல. அங்கே போனோம்னா உனக்கு யாதொரு வியாதியும் இல்லைன்றாரு, எதிரிகளும் இல்லைன்றாரு, தடைகள் இல்லைன்றார். 4 முடிக்கிறோம், 5
தொடலை நம்ம. இதைத்தான் வந்து பஞ்சபூத தத்துவம் சொல்லி சொல்கிறது. உடம்பு மாறிடும். எந்த உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். ஆமாம். இப்போ இந்த சதாசிவ தியானத்துக்கு தடையாக இருக்கிறது எது? நம்ம கரெக்டு. ஏன்னா நீங்கள் பிரம்மத்திலேருந்து, விஷ்ணுவிலேருந்து, ருத்ரன்லேருந்து சிவன் வரையும் வந்துடுறீங்க. அங்கே சிவன் வரையும் வந்துட்டீங்களா, அங்கே தான் இந்த மூடி கம்ப்ளீட்டாக என்ன செய்யுது, மேலே வந்து நிற்கிது. சதாசிவத்துக்கு நம்மளால் போக முடியலை. இப்போ இந்த நாளையும் மேலே கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அதிலே நம்ம முக்காவாசி சித்தனா மாறிடுவோம், அது வேறு விஷயம். அதுதான் சொல்கிறாரு, ஞானத்தில் வரக்கூடிய அகங்காரம் தனி அகங்காரம்ன்றார். தனி மனிதனுடைய அகங்காரம் தனி அகங்காரம். ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் வரக்கூடிய அகங்காரம், அதை கலட்டுறது பெரிய தொந்தரவு. அது வந்து மாட்டிக்கிட்டானா போச்சு அப்படின்றார். இது எங்கே வரும்னா நம்ம சிவன்கிட்ட ஜீவன்கிட்ட போகும்போது வரும். அதுதான் மூடி போட்டு நம்மளை சதாசிவத்திட்ட போக விடாமல் தடுத்து நிறுத்துறது. மற்றெல்லாம் பேச வேணான்றீங்களா? இப்போ நீங்கள் அதுக்கு எப்படி போகணுன்றது இதை சொன்னால் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்றத புரிய வைக்கிறீங்க. அது புரிய வைக்கிறது தான் இப்போ கிளாஸு. புரிஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிட்டு அப்புறம் 10 நாள் கிளாஸ் நான் வைக்க மாட்டேனே. சடனாக அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம அனுபவிச்சு போக முடியாது. அதுவும் புரியுது. ஓகே. அப்போ இந்த மூடியே கலட்டணும். எப்படி கலட்டுறது? இதில் ஒரு ரகசியம் வச்சுருக்காரு சாமி. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக இந்த சிந்தனை எனக்கு பல காலமாக உண்டு. என்னென்னா, ராகாத்வேஷத்தை விடுன்றாரு, கோவப்படாதன்றாரு, காமக்ரோத லோபம் வேணான்றாரு, அசுபை டம்பை எதுவுமே வேணான்றாரு. இந்த வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? வேணுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, வேணான்றதுக்கு என்ன காரணம்? வேணான்றாரு, அது தப்பான விஷயமாகவே இருக்கட்டும், தப்பாகவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. வேணான்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். இல்லைப்பா அது வந்து அந்த குணம் தப்பு, அதனால் நீ தவறான செயல்கள் செய்வ அப்படின்னு சிந்திச்சா அது சரியாக வரல. அப்படி பார்த்தா சரி, அதெல்லாம் விட்டால் கூட நம்ம ஏதோ ஒரு வகையில் அது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆனால் இது வேறு ஏதோ சொல்கிறார் அவர். இதெல்லாம் விடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஒரு நமஸ்காரம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர் ப்ரெசன்ஸில் உள்ள ராகாத்வேஷத்தை பற்றி பேசுகிறார். நீ இப்போ இருக்கல இருக்கிறத பற்றி பேசுகிறார். கர்மா வினைன்றதை சாமி தெளிவாக நமக்கு விளக்கி அதை புரிய வச்சு கூட்டிகிட்டு வர்றார். நல்லா கேட்டுக்குங்க. அப்போ விடுன்றாரு. எதுக்கு விட சொல்கிறாரு? இதில் ஏதோ ஒரு மைனஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இதை டோட்டலாக விடுன்னு சொல்கிறார். அமைதி மௌனத்தில் இருக்கணும். கரெக்டு. இதை ஏன் விட சொன்னார்? நிலைக்கு போனால் அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நம்ம தான் எல்லாமேன்றது அங்கே புரிஞ்சிடும் அந்த இடத்துல. அப்போ அங்கே வந்து அகங்காரம் வேலை செஞ்சால் திருப்பி கீழ்நிலைக்கு ஒரு அமிர்தம் ஆகிடும். அங்கே திருப்பி மனம் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். அந்த ராகதேஷம் சொல்கிறதுல நான் தான் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பர ரகசியம். அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அகங்காரத்தில் உச்சிக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இப்போ இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா அங்கேயே ஸ்திரமாக நிற்கலாம்ல. கலட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா எப்படி கலட்டினோமா இல்லையான்றது தான் இப்போ என்னுடைய கேள்வி. இவர் ஏன் கலட்ட சொன்னாருன்றது என்னுடைய கேள்வி. அதெல்லாம் சரிம்மா. நான் கேட்குறது என்னென்னா, இவர் இதை விட சொல்லிகிட்டே இருக்காரு, இதில் என்ன ரகசியம் இருக்குது? நம்ம அப்படி யோசிக்கணும். இதை விட்டால் தான் நம்ம பிரம்மரந்திரம் போக போகிறோம், சதாசிவ நிலை போக போகிறோம், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இதை விட சொல்லிகிட்டே இருக்காரு, இது என்ன ரகசியம்? ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. சரி, இப்படி ஒரு 8 லிஸ்ட்டு கொடுத்துருக்காருல்ல, புரிகிற மாதிரி சொல்லணும். கரெக்டான பதில் புரிகிற மாதிரி சொல்லுங்கள்.
சரி அப்படியே நம்ம இல்லையே, இதுதான் வருஷம் பூரா சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம், நம்ம பேரை வச்சு இதை வச்சு அடையாளப்படுத்தி வச்சிருக்கலாம். நம்ம அந்த அடையாளமே இல்லாமல் போனால் நீ இப்போ சிந்திச்ச மாதிரியே நானும் சிந்தித்தேன், இதுக்கு தான் சாமி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அவர் அதுக்கு வைக்கலை. என்னன்னா, கோவப்படாத, பொறாமப்படாத, மோகப்படாத, காமப்படாத, இப்படி சொல். இதெல்லாம் ஒரு உணர்வு நிலைகளை குறிச்சிக்கிட்டே வருது. அவர் சொன்ன 8ம் ஒரு உணர்வு சார்ந்த நிலைகளையே குறிச்சிக்கிட்டே வருது. இதெல்லாமே ஒரு உணர்வுக்கு ஆட்படக்கூடிய விஷயங்கள். இந்த உணர்வுக்கு ஆட்படும் போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கும். நான் இருக்கிறதுனால தானே இது வருது, நான் இருக்கிறதுனால தான் இது வருது. இது என்ன, ஏன் இவர் இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, இதனால் வரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, சாமி சொல்கிறாரு ராகாத்வேஷத்தை விடு 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 விடுன்னு சொல்கிறார், மொட்டையாக நம்பிக்கிட்டே இருந்தோம். மொட்டையாக ராகாத்வேஷத்தை விட சொல்கிறார் விட சொல்கிறார் விட சொல்கிறார் விட சொல்கிறாருன்னு நம்ம கண்மூடித்தனமாக என்ன செஞ்சிட்டான், ஆமாம் அதை விட சொல்கிறார் விட்டுருங்கப்பா, அதை விட சொல்கிறார் விட்டுருங்கப்பானே நம்ம காலத்தை ஓட்டிட்டோம். ஆனால் நுட்பம் என்ன சொல்லுதுன்னா, உள்ள அவர் சொல்கிறாரு, நீ காமப்படும் போது, மோகப்படும் போது, கோபப்படும் போது, பொறாமையாக உணர்வு வரும் பொழுது, போட்டி செய்யும் பொழுது, இதெல்லாம் நீ செய்யும் பொழுது உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனி. ஜீவன் விரயமாகுது. என்ன ஆகுது? ஜீவன் அதிகமாக விரயமாகுதுன்றார். என்ன ஆகுது? அதிகமாக விரயமாகுது. அதனால் இந்த 8ஐயும் விடு, அப்போ தான் நீ மேல்நிலைக்கு போக முடியும். சித்த வித்தையினுடைய தாத்பரியம், தத்துவம் அதோகதியாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை மடைமாற்றம் செய்து மேல்கதியாக ஒரே கதியாக மாற்றுவது. அங்கே தான் அதை பிடிச்சது. அப்போ ஏன் இவர் இதை சொல்லிகிட்டே இருக்காருன்னா, நார்மலாக இருக்கக்கூடியவன் கோவப்பட்டான்னா தன்னை அறியாமல் அவனுடைய சுவாசம் வெளியே போயிடுது. சாதாரண மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஞானிக்கே மகான்களுக்கே அவங்கள அறியாமல் சலிச்சு என்ன ஆகிடுது, வெளியே போயிடுது. வெளியே போயிடுது. அப்போது ஒரு நிலையை அடைந்தவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் சாமி சொன்ன அந்த 8ஐயும் புரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கணும். விடுறது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு செய்யாமல். இதை செஞ்சோம்னா நமக்கு ஜீவ விரயம் ஆகிடும். ஜீவ நஷ்டமாச்சுன்னா நம்ம நல்ல கதி கிடைக்காது, நற்கதி கிடைக்காது. கதி மோட்சம் அடையும் பொழுது ரொம்ப என்ன படுவோம், சிரமப்படுவோம். கதி மோட்சம் அடையும் போது ரொம்ப சிரமப்படுவோம். உடல் அளவில், மன அளவில், உணர்வு அளவில் ரொம்ப சிரமப்படுவோம். அதனால தான் சாமி சூட்சமாக இந்த 8ஐயும் விட்டுட்டேன்னா சுகமாக நீ என்ன ஆகலாம், சமாதி ஆகலாம். ஆமாம், சுகமாக சமாதி ஆகலாம். நீ இதை விடலை அப்படின்னா நீ வித்தை பண்ணிட்டு தான் இருப்ப, வித்தை பண்ணிட்டு தான் இருப்ப, சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்ப, என் பேரை ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை சொல்லிட்டு தான் இருப்ப, இதெல்லாம் செய்வேன். ஆனால் இதை விட்டுருக்க மாட்டேன். கடைசி நேரத்தில் நீ சிரமப்பட்டு ஆகிறத நான் வேணான்றேன். இதை விட்டு நீ என் பேரை 1,00,000 தடவை சொல்ல வேணாம், ஆனால் இதை விட்டுரு. இதனால் ஜீவ விரயமாகுது, ஜீவ நாசமாகுது. ஜீவ நாசம் ஆகிறதுனால மனம் எதுக்கு தள்ளப்படுது, மயக்கத்துக்கு தள்ளப்படுது. மனம் சோர்ந்து என்ன ஆயிடுது, மயங்கி போகுது. ஒருத்தன் 1 மணி நேரம் கோவப்பட்டு சண்டை போடுறான், எவ்வளோ நேரம் சண்டை போட்டுகிட்டே இருப்பான், டயர்டாகி அவனே ஓஞ்சிருவான். காரணம் என்னன்னா, மனதினுடைய வீரியம் குறைஞ்சு போகும், குறைஞ்சு போகும். மனதிற்கு வீரியம் இல்லாத போது நீங்கள் எப்படி தவம் செய்வீங்க? ஜாக்கிரதை வேறு, வீரியம் வேறு. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு டவுட், நல்லா ஜபிச்சாகும், நல்ல நிலையெல்லாம் டக்கு டக்கு கிடைச்சாகும். நீங்க
சொல்றது என்னன்னா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும். சமாதி ஆக போற கூட நம்மள பண்றவங்களுக்கு தெரியுது. நல்ல நெல் நம்ம ஆயிட போறோம் அப்படின்னா கூட சிரமப்பட்டுதான் அப்ப அந்த இது கிடைக்கும்ன்றீங்களா, அந்த சமாதி நிலை கிடைக்கும். இதெல்லாம் விடலைன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கிளாஸில் நல்லா படிக்கிறவன் நல்ல பையன் அர்த்தம் கிடையாது. கெட்ட வழியில் இருக்கவன் கூட நல்லா படிப்பான். கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் அவன் நல்ல பையன் அர்த்தம் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படி சொல்ல முடியாது. அவன் நல்லா படிக்கிறான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு சொல்லலாம். அதுக்காக அவன் நல்லவன் கொண்டாட முடியாது. கிளாஸை விட்டு ஸ்கூலை விட்டு வெளியில் போனால் அவனுடைய அட்டகாசம்லாம் வெளியில் போனால் தான் நமக்கு தெரியும். இந்த ரேஞ்சு கேட்டகரி நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால சாமி என்ன செஞ்சார்னா இதெல்லாம் விடுன்னார். ஆனால் எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியாமல் அதை நம்ம விட சொன்னார்னு வாய் வார்த்தையாக சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இதில் இவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், விட ஆரம்பிச்சிருவோம், குறைக்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ வாங்க நான் ஆத்ம நமஸ்காரம் சொல்கிறேன், நான் விரயம் பண்ண விரும்பலை. அதான் அனுபவிக்கிறீங்க இல்லை? இல்லை, இப்போ கண்ணையாவுக்கு அவர் குணத்தைப்பட்டுருச்சு. வேறு இவ்வளோ நாள் பேசிட்டே இருந்தேன், விரயமாயிட்டே இருந்திருக்கு. இப்போ குறைச்சிக்கோ. அவர் ஓப்பன் டாக்காகவே ஒத்துக்கிட்டார். அப்போவே அங்கேயே சொல்லிட்டார். இல்லை அது மாதிரி இல்லை. நானும் என்ன செஞ்சிட்ருக்கேன், லிஸ்ட்டில் முதல்ல நான் தான் இருப்பேன். ஜீவனை விரயம் பண்ணுறதுல முதல்ல நான் தான் இருப்பேன். ஏன்னா நான் தான் பேசிகிட்டே இருக்கேன். அதை நான் வெளியில் சொல்ல மாட்டேன், சரியா? ஆமாம், அந்த ரகசியத்தெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம இந்த நான் என்கிறதை கலட்டுவதற்கு நீங்கள் இந்த ராகாதேசத்தை ஏன் விட சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது கலண்டுரும். சரியா? எப்படி அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே ஜோதி எரியுதோ, அந்த மூடி இல்லாமல் நல்லா நின்று அழகாக எரியுதோ, அது மாதிரி எப்போவுமே நம்மளுடைய எதை வச்சுக்கணும், அதெல்லாம் இருக்குது. எதை வச்சுக்கணும், மனசை வச்சுக்கணும். மனசை வச்சுக்கணும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்பவும் போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்றதில் போய் சிக்குண்டு போனோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், மூட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி இறுதி காலத்தில் கதி மோட்சம் அடைகிறதுக்கு கஷ்டப்படுவேன்றதை சாமி இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். 5வது அத்தியாயத்தை முடிஞ்சால் எடுத்து நல்லா படித்து பாருங்கள். இப்படியாக கதி மோட்சம் கிடைக்காமல் இறந்து போகிறான்றார். அது நமக்கும் சரி, வெளி மக்களுக்கு மட்டும் சொல்லலை. ஏன்னா அந்த சித்த வேதம்ன்றது சித்த வித்தியார்த்திகளுக்கு எழுதப்பட்ட நூல். வித்தை யார் வாங்கினாங்களோ அவங்களுக்காக எழுதப்பட்ட நூல். மக்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொன்னார். ஆனால் அதில் சொல்லியிருக்க எல்லா தத்துவ அடிப்படை தத்துவம் எல்லாமே நமக்கு தான் பொருந்தும். இப்படியாக அப்படின்னு சொல்கிறாரு. இறுதி காலத்தில் இந்த கதிமோட்சம் அடைவதற்கு நீ கஷ்டப்படும் போது இறந்து போகிறாயின்னு சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார். அவனிடத்தில் ஜீவன் இருக்கும், உள்ளே பிரகாசம் இருக்கும், எல்லாம் இருக்குன்றார். ஆனால் இறந்து போகிறாயின்றார். நீ செத்து போயிடுவ. அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லாம் இருக்கும். எதுக்கு? அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப திரியை நசுக்கி விட்டு எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறது. அவ்வளோதான். அதை நான் பற்ற வச்சுக்கிறேன். ஏன்னா என் கடமை, கொடுத்தது நான் தானே, அதை நான் பற்ற வச்சுக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம். அந்த நிலைமை நமக்கு வேணாம். அதனால் அந்த சூட்சுமத்தை நம்ம பிடிக்கணும். இப்போ அதனுடைய சூட்சுமம் எதில் இருக்குது? இல்லை, கிடையாது. இல்லை.
இதுக்கெல்லாம் அடிப்படை எது? இப்போ நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அடிப்படை எது? ஜீவன். அதனுடைய சூட்சமம் உங்களுடைய சுவாசத்தில் இருக்குது, உங்களுடைய ஜீவனில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஜீவனாக இருக்கிறதுனால அதிசூட்சமமாக அதை ஜீவனில் தான் வச்சுருக்காங்க. அந்த சூட்சமம் எப்படி இருக்குது, ஜீவனோட இருக்கக்கூடியது எப்படி இருக்குது, அதை சாமி சொல்கிறாரு கதாகதித்தல் என்கிற முறையில் இருக்குன்றார். இப்போ நிறைய பேர் சொல்கிறோம் மேலே ஏற்றி இறக்க முடியலை எனக்கு அதாவது அனுபவ ரீதியாக நிஷ்டைக்கு இயல்பாக போகிறது வேறு. நம்மளால் ஏற்றி இறக்க முடியலை, அதனால் சொகுசாக சும்மா அப்படியே கவனிச்சுட்டே உட்காந்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமையும் நமக்கு உண்டு. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அது அப்படி இல்லை. சாமி கதாகதித்தலை ரொம்ப வலியுறுத்துகிறார். நம்ம ஒரு ஜபத்தில் 10 நிமிஷமாவது என்ன செய்யணும்? ஊதணும். ஊதுன்றார். ஊதுறதை நிறுத்தாத, ஊதுன்ட்டே இருக்கார். ஊதுனதன் பிறகு தான் நீ நிஷ்டைக்கோ எதுக்கோ போகணும் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, நீ விரித்து ஆழமாக நீட்டி நல்லா நீட்டி இறக்கி இந்த கதாகதம் செய்யும் பொழுது அந்த சூட்சமை முடித்து ஒவ்வொன்றா என்ன செய்யுதுன்றாரு? கலண்டு போகுதுன்றார். அப்படியே அவுந்துருது, தனித்தனியாக அவுந்து போகுதுன்றார். நீ அதை செய்யாத போது அந்த முடிச்சாவே இருக்கு அப்படின்றார். கதாகதம் எவனுக்கு நடக்கவில்லையோ, சமாதி ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜை சொல்கிறாரு 5வது அத்தியாயத்தில். கதாகதம் எவனுக்கு நடக்கவில்லையோ, இறுதி காலத்தில் சொல்கிறாரு, கதாகதம் எவனுக்கு நடக்கவில்லையோ, கதாகதித்து போய் ஜீவன் ஒடுங்கவில்லையோ அவன் இறந்து விடுகிறான்றார். நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நேற்று முந்தா நாள் பேசும்போது ராஜன் பாபு ஐயா கதையை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் ஒரு 3 கதி அப்படி எடுத்திருக்காரு, மேலையும் கீழையும் எடுத்துட்டு உட்காந்துட்டார். போய் என்ன செஞ்சிருச்சு? அப்போது ஒரு கதாகதத்தினுடைய தன்மை ஜீவனை கொண்டு போய் எங்கே செய்யுது? அதனுடைய இடத்துல சேர்க்குது, சொந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. அதையே ஆத்ம நமஸ்காரத்தில் வச்சார்ல, கதி எடுத்து சொல்லு, சும்மா அப்படி கையை தூக்காத, கதியை ஏற்றி சொல்லு. ஒவ்வொரு இடத்துலையும் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம வகுப்பில் எந்த பயிற்சி செஞ்சாலும் ஏன் நீங்கள் கதியோடு செய்யுங்கன்னு சொல்கிறோம்ல, எந்த பயிற்சி செஞ்சாலும் கதியோடு செய்யுங்க. ஆமாம், அந்த கதி தான் உங்களை நற்கதியாக மாற்றி கூட்டிகிட்டு போகும். அதனால் கதியை எடுப்பதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சூட்சமம் நம்மளுடைய சுவாசத்தில் தான் இருக்குது. எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், ஈஸ்வர நிலையை அடைஞ்சாலும், ஈஸ்வரத்தன்மையில் இருந்தாலும், 1 மணி நேரம் அந்த ஈஸ்வரத்தன்மையை அடைஞ்ச மகான இப்போ சாமியே கூட படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜீவன் கதாகதம் பண்ணி கொண்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தன்னைத்தானே மேலையும் கீழையும் கதாகதம், மேலையும் கீழேனா இங்கே இல்லை, இதுக்குள்ளே ஆமாம் கதாகதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாமி செய்யலை, அதனுடைய வேலை, அது தொழில், ஜீவனுடைய தொழில், சொந்த தொழில், கதாகதித்து கொண்டே இருப்பது. இப்போ சாமி எந்திரிச்சிட்டாரு, ஜாக்கிரதை வந்துருச்சு, சாமி எந்திரிச்சிட்டாரு, கதாகதித்தல் போய் தன்னுடைய சுஸ்தானத்தில் நின்றுச்சு. இப்போ ஜாக்கிரதையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்குறார், ஜாக்கிரதையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்குறார். அப்போ அவர் ரொம்ப சேஃப்டியாக எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறார். நமக்கு அது நடக்கலை, நம்ம அந்த மாதிரி இல்லை. செல்வையா எங்களுக்கு சொல்வார், நடக்கும்போது கூட கதி பண்ணிட்டு தான் நடக்கணும் பார், நடக்கும்போது கூட கதி பண்ணிட்டு தான் நடக்கணும் பார், சும்மா நடக்கக்கூடாது பார். ஏண்டா சும்மா நடக்கிறீங்க? கதியாக நட, உட்காருங்க, நமஸ்காரம். 5 கிலோமீட்டர் நடக்கிறவன் 10 கிலோமீட்டர் நடப்பேன், 20 கிலோமீட்டர் நடப்பேன், கதி பண்ணிகிட்டே நட அப்படிம்பார். அதை தான் அந்த விளக்கு தத்துவத்தில் சொல்கிறார். உன்னுடைய பிரகாசம் உனக்கு தெரியாமல் இருப்பதற்கான காரணம் வாயு இருக்குது, ஆகாசம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கூடவே என்ன இருக்குது? நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் மூடப்பட்டிருக்கு என்றார். அதுக்கு என்ன செய்யணும்? கதாகதம் நடத்தணும், மூடி தட்டி தூக்கி எறியணும்ல, கதாகதம் நடத்தணும். அப்பொழுதுதான் அந்த ஜோதியானது
அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்ன்றார். அந்த கதாகதித்தல் வரும்பொழுது தான் இந்த ஜோதியானது எப்பொழுதுமே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் அப்படின்றார். அழகாக சொல்கிறார். ஒரு சமாதி நடக்கும்போது 2 விதமாக அதை கொண்டு வர்றார். சிரமப்பட்டு சமாதி ஆகிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், சுகமாக சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சுகமாக சமாதி ஆகிறவருடைய லகுவாக சமாதி ஆகிறவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத 5வது அத்தியாயத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார், அழகாக சொல்கிறார். அதை நம்ம ஃபுல்லாக உள்வாங்கிட்டோம்னா டக்குன்னு என்ன ஆயிடலாம், சமாதி ஆயிடலாம். பயப்படாமல் அந்த இடத்துக்கு போயிடலாம், சமாதி ஆயிடலாம். அழகாக புரிஞ்சிடும். நம்ம எந்த தியான முறையில் இருக்கோம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதாகதித்தலே நாம் பிரம்மத்திலிருந்து பண்ணுறோமா, அகங்காரத்திலிருந்து பண்ணுறோமா, விஷ்ணுவிலிருந்து பண்ணுறோமா, ருத்ரன்லேருந்து பண்ணுறோமா, சதாசிவன்லேருந்து ஜீவன்லேருந்து பண்ணுறோமா, சதாசிவனுக்கு நம்ம போகவே இல்லை. நம்ம ஜீவன் வரையும் நம்ம போகிறோம். எதுலேருந்து பண்ணுறோம்? ஆனால் வித்தை பண்ணுறோம், பயிற்சி பண்ணுறோம். ஆனால் எதுலேருந்து பண்ணுறோம்? எந்த படியிலேருந்து நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க? இல்லை, ஒரு விளக்கை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கை வச்சுட்டு 8வது மாடியில் ஒரு விளக்கை வச்சேன்னா ஊர் பூரா வெளிச்சம் தெரியும்ன்றார். அதே விளக்கை கொண்டு போய் கீழே வச்சேன்னா தெரியாதுன்றார். அப்போ எந்த படியிலேருந்து இந்த உலகத்தை நீ பார்க்குற? எந்த படியிலேருந்து பார்க்குறேன்ற ஒரு கேள்வி வருது. நம்ம எத்தனாவது படிக்கு நம்ம போகிறோம்? ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணும்போது நம்ம அதை செக் பண்ணிக்கணும். எந்த நேரமும் நம்ம அகங்காரத்திலேயே ஜெபம் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. கலட்டி விட்டுறணும். ராக்கெட் எப்படி ஒவ்வொன்றா கலட்டுதோ கலட்டி விட்டுறணும். எந்த நேரமும் நம்ம பிரம்மாலே பண்ண முடியுமா? கலட்டி விட்டுறணும். விஷ்ணுலே அதையும் கலட்டி விட்டுறணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டுறணும். அதனால தான் சாமி என்ன செஞ்சார், இந்த 2ம் உனக்கு கலட்ட தெரியாது, நீ கலட்டிக்க மாட்ட. அதனால் ருத்ரன் இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்தை பார்த்து ஊதுனார். ஊது, அக்னி நேத்திரத்தில் ஊது. சுழுமுனையில் எப்படி ஊதுறதுன்றதை நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லை? இப்போ நம்ம இந்த செய்யக்கூடிய கதி கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஊதும்போது அடங்கிடுங்களா? இது 2 தானாக கலண்டுறோம். அப்போ அமைதியாகி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு கூட தெரியாமல். ஆமாம், போயிடும். அப்படி தானே போயிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன? அதுதான் அக்னி நேத்திரத்தில். இப்போ அக்னி நேத்திரத்தில் ஊதுனா இப்போ சிலர் சரியாகவே கவனிக்கிறது இல்லை. எதை? சுழுமுனையை, புருவ மத்தியத்தை சரியாகவே கவனத்தில் வைக்கிறதே இல்லை. ஏன்னா கண்ணை சரியாக வைக்கிறது இல்லை, தலையை சரியாக வைக்கிறது இல்லை, கவனத்துக்கு கொண்டு வர்றதில்லை. அப்புறம் எப்படி நம்ம அக்னி நேத்திரத்தை பார்த்து ஊதுறது? பார்த்து ஊதுன்றாரே, எப்படி ஊதுறது? அதுதான் நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் 2 படிநிலையிலேருந்து 3வது படிநிலைக்கு போயிட்டீங்க. இப்போ ஈஸியாக சுழுமுனையை பார்த்து ஊதுங்கன்னா ஊதிடுவீங்க. சுழுமுனையில் ஊதும்போது எவ்வளோ சுகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறது ஒன்று அகங்காரம், பிரம்மா, இன்னொன்று விஷ்ணு. 2 திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம், இவன் அவனை இழுப்பான், இவனை இழுப்பான். 2 மாறி மாறி செய்ய விடாது. ஈஸியாக கிடச்சிரும். இதை கலட்டி விடணும். அங்கே ஊதும்போது சுகமாக இருக்கும். அந்த சுகத்தில் தானே 2.5 மணி நேரம் ஊதுனீங்க. டைம் போனதே தெரியல, கைகால் வலி இல்லை. இந்த இப்போ பார்ப்போம், இப்போ 1 மணி நேரம் எப்படி உட்காடுறீங்கன்னு இல்லை. அந்த சூட்சமத்தை கதாகதத்தில் வச்சிருக்கார் சாமி. அதான் கதாகதித்தல். கதாகதித்தல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கதியேடு கதியேடு கதியேடுன்றார். ஒருத்தர் சமாதி ஆகிட்டார் பாருங்க, பெரிய ரகசியம். சிம்பிளாக சொல்கிறார். சமாதி ஆகிட்டார் ஒருத்தர், நல்ல சமாதி. நல்ல சமாதினா அப்படி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உட்காந்து சமாதி ஆகிட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. தியானம் பண்ணிகிட்டு இருந்தார், அப்படியே சமாதி ஆகிட்டார். இப்போ தேவைக்கு அவரை இறக்கணும். அவரை இறக்கணும். எப்படி இறக்குறது? வேறு எதுவும் கதை சொல்லி கொடுத்தாரா? இதே சித்த வித்தை தான். இதே வித்தை தான். எங்கே போனவரை கூட்டிகிட்டு வருது?
எங்கேயோ போய் இருக்கிறவரை நீங்கள் இங்கேருந்து கொடுக்கக்கூடிய அந்த கதியானது தட்டி கீழே கூப்பிட்டு வருது. எவ்வளோ வல்லமை வாய்ந்தது பார்த்துக்குங்க. நான் ஒரு கதி எடுத்து விட்டேன், அவர் சமாதியிலேருந்து கீழே வந்துட்டார். சரி, அதே கதியை வச்சு நீங்கள் சமாதிக்கு போங்க. கூட்டி வர தெரிஞ்சிச்சுல, நீங்கள் போங்கன்னு. ஏன்? அதே கதி தானே. அப்போ ஒருத்தர் சமாதி ஆகிறதுக்கும் அதே கதி, சமாதி ஆனவரை கூட்டி வர்றதுக்கும் அதே கதி. கூட்டி வர தெரிஞ்சால் நமக்கு என்ன செஞ்சுருக்கணும்? போக தெரிஞ்சிருக்கணும். அது உள்நுட்பம் இருக்கு. அது உள்நுட்பத்தில் நம்ம போகணும். நான் சொல்ல மாட்டேன். நம்ம அதுக்கு பழகணும். பழகணும். பழக்கம் இருக்கு. வந்துருச்சுல்ல, பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்கன்னா அது வந்துடும். அதுக்கு அடிப்படையானதெல்லாம் இது. ஏன்னா சாமி சும்மா அப்படியே பெரட்டினோம்னா அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். அவர் அவ்வளோ அழகாக, எனக்கு இந்த ராகாத்வேஷம் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. விடுன்றாரு, இவர் என்னத்துக்கு விட சொல்கிறாரு, எனக்கு பெரிய கோபமாகவே இருந்தது. என்னத்துக்கு விட சொல்கிறார்? கடைசியில் பார்த்தா ஜீவ விரயமாகுது, இது உணர்வு நிலைகளை குறிக்குது. சாமி ஜீவ விரயத்தை என்ன செய்கிறாரு? மறுக்கிறாரு. ஜீவ விரயம் பண்ணவே கூடாதுன்றார். எந்த வகையிலையும் ஜீவநாசம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்காரு. ஏன்டா யமனை கூப்பிட்றேன்னார். இல்லை, ஆசிரமத்தில் ஒரு ஆள் விசில் அடிச்சுட்டே இருக்க, ஐயோ யமனை கூப்பிட்றான்டா, அவனை சும்மா இருக்க சொல்கிறான்னார். விசில் அடித்ததுக்கே. ஏன்னா ஜீவன் வெளியில் போதான். ஜீவன் வெளியில் போனால் செத்து போயிடுவானா. செத்து போனால் யமன் வந்துட்டான்னு அர்த்தம். அதனால் விசில் அடிக்காதேன்னார். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் எது செஞ்சாலும் கதியோடு செய்யுங்க. ஒரு சுத்தியலை தூக்குறீங்க, கதி மேலே ஏற்றுங்க, அடிக்கிறீங்க, உள்ளே கீழே இறக்குங்க. இப்படியே நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 தடவை அடிக்கலாம். இல்லை, அதே ஒரு சுத்தியலை மேலே தூக்குங்க, சரியா, கதி உள்ளே போகும். அப்படியே மூக்கு வழியாக விடுங்க, 5 அடிக்கு மேலே அடிக்க மாட்டீங்க. டயர்டாகிடுவீங்க. ஏன்னா நாசம் ஆகிடுதில்ல, போயிடுதில்ல, ஜீவ விரயம் ஆகிடுதில்ல. அதனால் எது செஞ்சாலும் கதியோடு தான் செய்யணும். ஆசிரமங்களில் பெரிய பெரிய அண்டா இருக்கும் பாருங்க. இப்போ தான் மிஷின் வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறது இப்போ, ஆமாம், கண்ணையெல்லாம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஆசிரமவாசிய ஒரு ஆள் அப்படி பிடிச்சி தூக்கி அப்படி போடுவாங்க. ஆமாம், என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அப்படி கையை வைப்பாங்க, அப்படின்னு பாரு, தூக்கி அப்புறம் தான் தெரிஞ்சது மேலே தூக்குறாங்க. கதியை தூக்கிட்டு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி எறிகிறாங்க. பாத்திரம் போய் அங்கே போய் உட்காருது. எடுத்து தான் தூக்குறது. இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆட்கள் நிறைய, வேலை நிறைய, அதனால் மிஷின் வந்துருச்சு. சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் கதாகதத்தினுடைய நன்மை, அதனுடைய பலன் நம்ம கதி. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நிஷ்டையெல்லாம் விட கதாகதிச்சுக்கிட்டே இருக்காது. நான் அதிகமாக அதில் தான் இருப்பேன். பண்ணிக்கலாம். ஏன்னா கதாகதம் போனாலுமா சோர்வே வராது. எனர்ஜி டயர்டாகி எனர்ஜி ஆகிடும். டயர்டாகி எனர்ஜி ஆகிடும். இது எப்படின்னா சுவிட்ச் ஆஃப் மோடில் சார்ஜர் பண்ணிகிட்ருக்கோம். சுவிட்ச் ஆஃப் மோடில் சார்ஜர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நமக்கு எதுவும் தெரியாது, ஏதோ லோவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ஃபுல்லாகி ஆக்டிவேட் பண்ணிவிடும் நம்மளை. பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆமாம், இன்றைக்கி காலையில் உட்காந்தேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கதாகதம் மட்டும் பண்ணேன். 1.5 மணி நேரம் கதாகதித்தல் மட்டும் அப்படியே வண்டி பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கதாகதித்தலுக்குள்ளேயே லயம் போயிடுவேன். உள்ளே லயம் போயிடுவேன், அப்படியே போயிடுவேன். ஏன்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், அப்படியே லயம் போயிடுவேன். அதுலேயே ஒரு 10 நிமிஷம் யோக நிஷ்டை போயிடுவேன். எல்லாத்தையும் பாட்டாக அப்படியே கொண்டு வந்துடுறது. இயற்கையாக என்னை எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? நிஷ்டையை கொண்டு போய் விட்டுறோம். அது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அது பாட்டு நம்ம பேசாமல் அப்படியே உட்காந்துக்கிற வேண்டியதான். சுகமாக இருக்கும், அவ்வளோதான். தானாகவே திரும்ப வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். போதும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி. அப்புறம் முடிச்சுட்டு வெளில வந்தோம்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. அவ்வளோதான். உட்காரணும்னு தோணாது. ஏதாவது வேலை செய்யின்னு சொல்லும். இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யி, சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லும். அப்படி தான் ஆசிரமத்துலலாம் வேலை பார்க்குறாங்க.
என்ன? அதனால் கதாகதித்தல், நீங்கள் எந்த நிலையிலிருந்து தியானம் பண்ணுறீங்கன்றதை கண்டுபிடிங்க. ஆமாம், அகங்காரத்தில் இருந்தால், இதில் இருந்து விஷ்ணுவில் இருந்தால், ருத்ரனில் இருந்தால், அது ஜீவனில் இருந்தால், சிவனில் இருந்தால், சதாசிவன் தான் இன்னும் போகல. சதாசிவம் போயிட்டாலே ஏகாந்தம், ஆனந்தம். ஆமாம், அதுதான் நம்ம, ஆமாம், சத்சித் ஆனந்தம். அதுதான் நம்ம கடைசி ஸ்டேஜ். அங்கே போய் நின்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் வேறு. சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு பயிற்சிப்போம்.